சென்னையில் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் ரிபன் மாளிகை போர்க்களம் போல காட்சியளித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக அராஜக முறையில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொடூரமாக அவர்கள் கைது செய்யப்பட்டது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திருப்பரங்குன்றம் வழக்கில் மலையில் ஆடு கோழி பலியிடுவது காலமான வழக்கம் என்ற அப்பட்டமான பொய்யை கூறி முருக பக்தர்கள் முதுகில் திமுக அரசு குத்திவிட்டது என இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகிற வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர் விடுமுறை வருகிறது. இதனால் சென்னையிலிருந்து புறப்படும் ஆம்னி பஸ்களில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு வரை அதிகரித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மீது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.